इनका ही आइडिया चुरा के वो कर रहे हैं सिर्फ दिखाने के लिए। अभी तो इलेक्शन है, सब लोग ही बोलते हैं हम लोग देंगे, वो देंगे, ये देंगे, लेकिन कोई देता नहीं है। 3,000 रुपये में 3 महीने के दिए हैं। बहुत अच्छा है कि 3,000 रुपये मंथली मिलेंगे, तो और कुछ आगे सोच सकते हैं। मेजॉरिटी पब्लिक की ज़्यादा है, थोड़ा पब्लिक के दिमाग के ऊपर डिपेंड करता है। अब ऊपर वाला ही जाने। மகாராஷ்டிரா அரசியலில் பாஜக கூட்டணி வச்சிருக்க பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்னா மகளிர் கொடுக்கக்கூடிய 1,500 ரூபாய் மாதந்தோறும் போகக்கூடிய இந்த தொகையை தான் பிரச்சாரத்தோட மையப்பகுதியாக வச்சு செயல்பட்டு இருக்கு பாஜக கூட்டணி. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி 3,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத இங்குள்ள பெண்களிடமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மேடம் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த அமௌண்ட் வருதா, மாதந்தோறும் வருதா? எனக்கு மாதந்தோறும் தொகை வந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்பு சகோதரி திட்டம் வாயிலாக வழங்கப்படக்கூடிய தொகை எனக்கு மாதம் மாதம் வருது. அதை தான் நான் என்னோட சேமிப்புக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். யூ ஆர் கெட்டிங் எவ்ரி மந்த்? Yes. Congress Alliance is saying they are going to give 3,000 rupees per month. What do you think about it? 3,000 rupees per month. Per month. Congress promised, no? Congress Alliance. So, what is your opinion on that? மாதம் 3,000 ரூபாய், அதுவும் நல்ல திட்டம் தான். மாதம் 3,000 ரூபாய் வருது அப்படின்னா அதையும் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கலாம். பாஜக கூட்டணி அரசு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1,500 ரூபாய் உங்களுக்கு மாதந்தோறும் கிடைக்குதா? ஆமாம், கிடைக்குது. ஏக்நாத் ஷிண்டே கொடுக்கக்கூடிய அந்த மாதம் 1,500 ரூபாய் கிடைக்குது. 1,500 கொடுத்துருக்காங்க, அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லது தான் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க பின்னாலிருந்து எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அனைவரின் முன்பாகவும் தான் இந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பேங்க்குக்கு நேரடியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. The Congress promised to give 3,000 rupees per month. What do you think about it? ஏக்நாத் ஷிண்டே லீகலாக அந்த பணத்தை கொடுக்குறாரு. காங்கிரஸ் அப்படி கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் மேலே எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. Are you getting 1,500 rupees from this government, Eknath Shinde's government? Yes. Yes, of course. For every month, without fail? Every month. Okay. And the Congress Alliance promised that they will give 3,000 rupees per month and free bus for women. What do you think about it? கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் எனக்கு அது தவறாமல் அந்த தொகை வந்துடும். அவங்க கொடுக்கறதா இருந்தால் அதை ஏன் முன்கூட்டியே செய்யலை? அன்பு சகோதரி திட்டம் அப்படிங்கிறது இன்னொருத்தரோட திட்டம். அதை இவங்க அப்படியே திருடி தொகையை அதிகப்படுத்தி தர்றாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தேர்தலுக்காகத்தான். கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். But 3,000 rupees will be a better amount, no? Compared to this amount. What do you think about that promise? Yes. They are giving priority to the women at the end of the day, no? ஓகே, அவங்க இப்போ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை தொடக்கத்திலேயே செய்யலை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது சார். அவங்க செய்யறத அப்படியே திருடி இவங்க பண்ணுறாங்க. வேற என்ன? இதெல்லாம் தேர்தலுக்காக மட்டும்தான். 1,500 ரூபாய் அப்படிங்கிறது குறைவாக இருக்கலாம். இப்போ வேணால் அவங்க 3,000 ரூபாய் தரதா சொல்லலாம். ஒரு மாதம் தருவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த 1,500 ரூபாய் எங்களுக்கு தீபாவளி பண்டிகையின் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸாகவே முன்னதாகவே எங்களுக்கு தந்துட்டாங்க. பெண்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போது தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 2014ஆம் ஆண்டிலிருந்து அவங்க ஒன்றுமே அதுக்காக செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பெஸ்ட்டு. இந்த 1,500 அமௌண்ட்டே எங்களுக்கு வந்து சேர்றதில்ல. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு 1,500 ரூபாயை வச்சு எதுவும் பண்ண முடியறதில்ல. ஒரு நாளைக்கே இப்போல்லாம் 1,500 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதனால் அது ரொம்ப கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 2,000 3,000 செலவாகுது. அதனால் 1,500 ரூபாயை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5,000 கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். So Congress Alliance made a promise that they will increase the amount to 3,000 rupees. What do you think about it? Will Congress Alliance will come to power again? மக்கள் 5,000 பெறலாம், 6,000 7,000 கூட பெறலாம். அது எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால காங்கிரஸ் தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். What is the pulse of the people here in Mumbai? அதை பற்றி உறுதியாகவும் தெரியல. மெஜாரிட்டி இங்கே அதிகமாக இருக்காங்க. மக்கள் காங்கிரஸை ஒருவேளை ஆதரிக்கலாம், இல்லை ஆதரிக்காமல் கூட போகலாம். அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. எல்லாமே பொதுமக்களோட கையில் தான் இருக்குது. So what do you think about 1,500 scheme? மகிழா யோஜனா திட்டத்தின் மூலம் அவங்க எங்களுக்கு உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது எனக்கு கிடைக்கல. அதை பற்றி நான் கேட்டபோது இப்போ தேர்தல் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க.
இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய உதவித்தொகை சில பேருக்கு வருது, சிலருக்கு வர்றதே இல்லை. எல்லோருக்குமே கொடுக்கறதா தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க, தோல்வி அடைவாங்க அப்படின்னு தெரியல. எல்லாமே கடவுளுக்கு தான் தெரியும். தமிழ்நாடு எலெக்ஷனையும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் பார்த்துருப்பீங்க. என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்கள் கவனிக்கிறீங்க? அங்கே இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே அந்த மாதிரி மும்பை வந்துட்டு ரொம்ப டல்லு தான் நம்ம இதை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப. தமிழகத்தில் இருந்து இங்கே இருக்கீங்க, நீங்கள் மும்பை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த எலெக்ஷனுக்காக? எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. 100% போல் ஆகணும் ஃபஸ்ட்டு. அது இருந்தாவே யாரோட வெற்றிங்கிறதே தெரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு 100% யாருமே ஓட்டே போட மாட்டேங்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு 100% எல்லோரும் போய் அவங்கவுங்க ஒரு வாக்குரிமைங்கிறது அது ஒன்று தான் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு இது. அதை ஃபஸ்ட்டு அவங்க செலுத்திடணும். அந்த ஒரு கடமையாவது கரெக்டாக செஞ்சிடணும். யங்ஸ்டராக இருந்துட்டு ஓட்டிங்கை பற்றி பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல மாற்றமாக நினைக்கிறோம். ஏன்னா யங்ஸ்டர் தான் ஓட்டு போடுறதுல இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. பட் தமிழ் யங்ஸ்டர்ஸ் மும்பையில் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்குது.